தொடர் மழையால் அரியலூர் மாவட்டம் மண்டையன்குறிச்சி மற்றும் மணலேரி இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த 2 நாட்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இதேபோல் அரியலூர் மாவட்டத்திலும் காலை 6 மணி வரை அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், தாப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை என்பது பதிவாகியுள்ளது. இதனால் அரியலூர் மாவட்டம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. அங்குள்ள ஆறுகளில் காற்றாற்று வெள்ளம் என்பது தற்போது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மண்டையன்குறிச்சி மற்றும் மணலேரி இடையே உள்ள தற்போது மூழ்கிய நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் தற்போது அந்த தரைப்பாலத்தின் மேல் கிடக்கும் அந்த மரங்கள் உள்ளிட்ட குப்பைகளை தற்போது அகற்றி வருகின்றனர். மேலும் இந்த தரைப்பாலம் நீரில் மூழ்கி அதிக அளவில் வெள்ளம் வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்த வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையின் காரணமாக அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இதே சூழ்நிலை என்பது காட்சியளித்து வருகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது அந்த தரைப்பாலத்தை செல்வதற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மோகன், அரியலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதன் விளைவாக மண்டையன்குறிச்சி மற்றும் மணலேரி இடையே தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.